பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் லூக்கா 19 அதிகாரம் 9வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சகைவை வாழ்த்தி ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பையும் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினால நாமும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போமேனா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் சகைவை போல நம்முடைய இயலாமையிலையும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கலாக மாற வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சகைக்குள்ளமானபடினால தன்னால் முடியாத சூழ்நிலையில் கூட காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆவலோடு அவன் காத்திருந்ததை இந்த அதிகாரத்தோட 3வது வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நமக்கும் கூட ஒவ்வொரு வாரமும் ஆலய ஆராதனை இருக்குது. நமக்கு கிடைக்கிற நேரங்களில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டு கொண்டிருக்கிறார். சகைவு செய்த 2வது காரியம், இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு பேசின மாத்திரத்தில் தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்ததை வேத வார்த்தையில் வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்வோம். ஏன்னா அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க முடியும் என்பதை சகையுடைய வாழ்க்கை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா முதலாவது இயேசு கிறிஸ்துவை யார் என்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய பாவங்களில் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவன் நம்மையும் சகையை போல ரட்சிப்பினாலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அலங்கரித்து நம்மை வழிநடத்த ஒரு உண்மையிலவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து என்னையும் ஆண்டவரை சகையை போல ஆசீர்வதிங்க, சாட்சியாக நிறுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இயலாமையில் உம்மை தேடுகிற கிருபை எங்களுக்கு தாங்காண்டவரே. உம்மை யார் என்பதை அறிந்து கொண்டு நீர் எங்களிடத்தில் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து விட்டுக் கொடுக்க கிருபை தாரும். நாங்கள் எதிர்பார்க்க ரட்சிப்பையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதம் கர்த்தர் அருளி செய்து இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியை வாழ கிருபை செய்தரலும். இந்த வார்த்தையின்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கிருபையும் சமாதானம் பெருக்கட்டும். கர்த்தர் சாட்சியை நிறுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்லருமை பிதாவே, ஆமேன்.